இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சூப்பராக வைரல் ஆகிட்டு இருக்கு. கிளிங் ஏஐ யூஸ் பண்ணி இதை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் கிளிங் ஏஐ இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி இல்லை டைமை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காசு இருக்கிறவங்க ப்ரீமியம் பே பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் நான் ஒரு ஏஐ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஏஐயில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுவும் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே 10 நிமிஷத்துலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது என்ன ஏஐ, அதை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் மிஸ் ஆகாமல் இருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிங் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதை சிம்பிளாக பார்த்துடலாம். மொத்தத்தில் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ வேணும். அதாவது ஒரு ஆள் டான்ஸ் ஆடுற வீடியோ வேணும். இந்த மாதிரியான சாம்பிள் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. கிளிங் ஏஐ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 166 கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மூணாவதாக மோஷன் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க இந்த சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்க அந்த சாம்பிள் வீடியோ தான் ஒன்று வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். வச்சுட்டு போயிட்டு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த இன்னொரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அந்த ஏஐ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்ஸ்வேர்ட்ஸு. இதுவுமே அப்ளிகேஷனாக ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிக்ஸ்வேர்ட்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயுமே கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நம்ம வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிங்கன்னா இதுலேயுமே 120 கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்க இந்த கிஃப்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சின்ன சின்ன டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட் பார்க்குறது, டெய்லி லாகின்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐக்கான்ஸாக சின்ன சின்னதாக இருக்கும். அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கொடுக்குற அந்த சாம்பிள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 டேப் ஓப்பன் ஆகும். ஒன்றில் வந்துட்டு வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும். பக்கத்தில் இன்னொரு டேப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் வந்து இங்கே மாறும். ஒன்ஸ் வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சனாக பேக்ரவுண்டான்னு காட்டும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பர்சன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்க இந்த பர்சனை மட்டும்தான் மாற்றும். அந்த வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டு அப்படியே தான் இருக்கும். உங்கள் ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்டு அந்த வீடியோக்கு வராது. இது மட்டும்தான் இதில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்பவுமே சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்டுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா எரர் காட்டுது. ஸோ 20 செகண்டுக்குள்ளே இருக்க மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ அங்கே தான் இருக்கும். இப்போ உங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆட் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மார்க் இல்லாமலே நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வெயிட் பண்ண முடியும். எவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியும். வீடியோ மட்டும் குவாலிட்டியாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிளிங் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இல்லை பேக்ரவுண்டில் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை, வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ குவாலிட்டி ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களோட சாய்ஸாக நீங்கள் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க.